Hello all, வணக்கம் and welcome back to naga2hands channel. ஸோ இது எபிசோட் 2. இந்த எபிசோடில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த போர்ட்ரேட்க்கு ஹேர் அண்ட் ஏர் எப்படி வரைகிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதாவது தலை முடி அண்ட் வந்து காது பகுதியை வந்து எப்படி வரைகிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ண போகிற பென்சில்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜென்ரல்ஸ்லேருந்து இருக்கிற 3 சார்கோல் பென்சில்ஸ், அண்ட் தென் கேம்லின்லேருந்து கிடைக்கிற ஒரு 3 விதமான சார்கோல் பென்சில்ஸ். இது ஏன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதோட டிப் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ தட் வந்து நான் டீட்டெயிலான சில இடங்களில் வரைகிறதுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மேக்கப் ப்ரஷஸ், அண்ட் தென் ஃபைனலாக ஒரு பேப்பர் ஸ்டம்ப் அண்ட் டாம்போ மோனோ 0 எரேசர். இந்த மோனோ எரேசர் இல்லைனா நீங்கள் வந்து ரெகுலர் எரேசரையும் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றதெல்லாம் என்னோடய மொத்த சார்கோல் ட்ராயிங் மெட்டீரியல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக இந்த நீடட் எரேசர். வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த எபிசோட்ஸ் அண்ட் இதோட தொடர்ச்சியாக வரப்போகிற எல்லா எபிசோட்ஸுமே நீங்கள் இதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் பார்க்க போகிறீங்க. அதாவது வந்து இப்போ நான் கண் வரைகிறேன் அப்படின்னா அதை வந்து நான் க்ளோஸராக ஜூம் இன் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணலை. டெக்னிக்கலாக எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால அதை என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஒரு அப்பாலஜி. அண்ட் வந்து அந்த மாதிரி ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே, கண், காது, மூக்கு, இந்த மாதிரி இருக்கிற ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அண்ட் வந்து வரைகிறது அப்படின்றதெல்லாம் கூட தனித்தனியாக வீடியோக்கள் வந்து நம்ம பண்ணலாம். பட் ஃபார் நவ் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே இதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்க போகுது. அண்ட் ஒன் மோர் திங், எப்படி வரைகிறேன் அப்படின்றத சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2x ஸ்பீடு வந்து நான் போட்டுருவேன் இந்த வீடியோஸ்க்கு வந்து. ஸோ அப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜென்ரல்ஸ்லேருந்து ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன், சார்கோல் பென்சில். அதை யூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த போர்ட்ரேட்டோட ஹேர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேரோட ஃப்ளோ இருக்கும் இல்லைங்களா, ஒருத்தரோட ஹேர் ஃப்ளோவும் வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா. லைக் வந்து அந்த வாகு வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட்டு, ஆர் வந்து பேக் சைடு வந்து அப்படியே முடியை வந்து எடுத்து விட்டுருக்காங்களா அப்படின்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணிக்கிற இந்த போர்ட்ரேட் வந்து அவரோட ஹேர் ஃப்ளோ வந்து பேக் சைடில் போகும். ஸோ அதை வந்து இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து வரைய போகிறேன். ஸோ இங்கே இந்த மாதிரி போர்ட்ரேட் நீங்கள் வரைகிறப்போ ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து முடிதானே வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டார்க் வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. அந்த ஹேரோட ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வரையணும். ஸோ இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக வரைஞ்சி முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் நான் இந்த போர்ட்ரேட்டை வந்து நான் பார்த்து தான் வரைஞ்சிட்ருக்கேன். நான் வந்து இந்த ஃப்ரேமில் வைக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே வந்து காட்டல. ஸோ நீங்கள் வரைகிறப்பையும் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து சைடில் வச்சுட்டே வரைங்க. ஸோ வந்து அக்யூரேட்டாக உங்களால் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நான் வரைகிற இந்த ஹேர் ஃப்ளோ இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து சில இடங்களில் வந்து லைட்ஸ் இருக்கும். அதாவது வந்து ரிம் லைட் மாதிரி கொஞ்சம் ஹைலைட்ஸ் இருக்கும். அது இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து பென்சிலால் டச் பண்ண போகிறதில்ல. அதை விட்டுட்டு நான் மித்த இடத்தெல்லாம் வரைய போகிறேன். ஏன்னா அது பின்னால் ஹைலைட் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஆல்ரைட், இப்போ வந்து என்டையராக அந்த ஹேரோட ஃப்ளோவை வந்து நம்ம மேப் பண்ணி முடிச்சாச்சு சார்கோல் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேக்கப் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளோலேயே நம்ம அப்படியே வந்து சார்கோலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒயிட் பேட்சாக தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் இந்த சார்கோல் பார்ட்டிகல்ஸ் வந்து நல்லா போய் ஃபில் ஆகிடும். ஸோ தட் வந்து இப்போ நெக்ஸ்ட்டாக இன்னொரு லேயர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த டார்க் வேல்யூஸ் வந்து நல்லாவே போய் பேப்பரில் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி இப்போது நெக்ஸ்ட்டாக ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். இந்த லேயர் கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு சார்கோல் பென்சில்ஸ் நல்லா ஷார்ப்பாக வேணும். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த கேம்லின் பென்சில்ஸ் வந்து ஜென்ரல் பென்சில்ஸ்க்கு மேலே வந்து அது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ தட் நான் வந்து ஜென்ரல்ஸ் பென்சிலையே கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்க போகிறேன். ஸோ பென்சில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹேரோட ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சார்கோல் பென்சிலில் வரைஞ்சோம். ஸோ இப்போ அதே தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஆல்ரைட், இப்போ ஃபைனல் லேயர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களோட கையை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து லைட்டாக ரப் பண்ணலாம். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து, இப்போது லாஸ்ட்டாக கொடுத்த லேயரில் வந்து சார்கோல் பார்ட்டிகல்ஸ் வந்து பேப்பர் மேலே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணுறதுனால வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பேப்பர்லேயே வந்து நல்லா அப்ளை ஆகிடும். ஃபைனலாக இந்த ஹேருக்கு கொஞ்சம் ஹைலைட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இங்கே நான் டாம்போ எரேசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் பிக்சர் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து என்னோடய பிக்சரில் வந்து ஒரு ரிம் லைட் மாதிரி லைட்டான லைட்ஸ் வந்து இந்த ஹேரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முன்னாடி நம்ம அந்த ஃப்ளோவில் பண்ணோம் இல்லைங்களா, ஹேரோட ஃப்ளோ, அந்த ஹேர் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன சின்ன ஹைலைட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் ஹேரை வந்து லைவ்லியாக ஆக்கி கொடுப்போம். ஸோ இப்போ நான் ஃபைனலாக கொடுத்த ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கலாம். நான் முடிஞ்சால் இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து நான் இன்னொரு கிளிப்பு காட்டுறேன். ஸோ தட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து காது பகுதியை வந்து நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி எனக்கு பாயிண்டடான பென்சில்ஸ் வேணும். அதுக்காக நான் இங்கே வந்து கேம்லினோட பென்சில்ஸ் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஜென்ரலாகவே நான் காது எப்படி வரைவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டோர் லைன்ஸ் மாதிரி வந்து சில அமைப்பு வந்து இருக்கும். ஸோ அந்த அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் ஆர் ஸ்டம்பை வச்சு நான் ஸ்மட்ஜிங் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நான் க்ளே எரேசரை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஜென்ரலாக நான் பண்ணுற மெத்தட். ஸோ அதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து இந்த பர்டிகுலர் கிளிப்பை மட்டும் நான் 2x ஸ்பீடில் போடுறேன். ஸோ தட் உங்களால் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் வந்து போரிங்காகவும் இருக்காது.
ஸோ இந்த எபிசோடுக்கு நான் பிளான் பண்ணின விஷயங்கள் வந்து நான் இங்கே வரைஞ்சிட்டேன். ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ரெஃபரன்ஸ் பிக்சரை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு ஏதாவது மிஸ்மேட்சஸ் இருக்கான்னு ஒரு டைம் பார்ப்பேன். அண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ண பார்ப்பேன். ஸோ அதை நான் இங்கே பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த கரெக்ஷன் ப்ராசஸே வந்து எனக்கு ரொம்ப டைம் போகும். ஸோ இங்கே நம்ம வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு போர்ட்ரேட்டை பார்த்து நம்ம அப்படியே வரைகிறோம். ஸோ அதனால் இது இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் பண்ணினதை இப்போ ஒரு சின்ன க்ளோசர் லுக்கில் காட்டுறேன். அண்ட் இதோட இந்த எபிசோடோட எண்டிங்க்கு வந்தாச்சு. அண்ட் இந்த எபிசோடை முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.